ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை அந்நியர்கள் அப்படின்னு சொல்லி ஆர் சூடாமணி அவர்கள் எழுதினது தான். பிரிட்டிஷ் இந்தியாவின் சென்னை மாகாண தலைமை செயலாளராக இருந்த ராகவன் அவர்களுக்கும் கனகவள்ளி அவர்களுக்கும் 1931 பிறந்தவர் தான் பெண் எழுத்தாளரான சூடாமணி அவர்கள். கலைமகள் போன்ற இதழை வைத்து இவர் வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்க. மரபு மாறாமல் பெண் விடுதலை பற்றியும் சமூக உறவுகளை பற்றிய சிறப்புகளை எல்லாம் இவருடைய கதைகள் மூலியமா எடுத்து சொல்லியிருக்காங்களாம். இந்த அந்நியர்கள் முழுக்க முழுக்க இரண்டு சகோதரிகளினுடைய பாச கதைன்னு கூட சொல்லலாம். அக்கா சவிதா, தங்கை சௌமியா. சௌமியா அப்படிங்கிறவங்க பம்பாயில வாழ்ந்துட்டு வராங்க. இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்பட்டதுனால அவங்களோட கணவன் நீ போய் கொஞ்ச நாள் உன் அக்கா வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சௌமியாவும் பம்பாயில இருந்து சென்னைக்கு கிளம்பி வராங்க. சவிதா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய தங்கை சௌமியாவை வெல்கம் பண்ணி வரவேற்று கூட்டிட்டு வரதுக்காக அங்க போய் காத்துட்டு இருக்கிறாங்க. சௌமியாவை பார்த்தோன்னே சவிதாவுக்கு பெரிய ஆச்சரியம், சௌமியாவுக்கும் அதே மாதிரி பெரிய ஆச்சரியம். ஏன்னா பல வருடங்கள் கழிச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுனால ரொம்ப சந்தோஷத்துல அவங்க பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேர் எதிரெதிர் தான் நிக்கிறாங்க. ஆனா எதுவுமே பேசிக்கல. ஏன்னா அவங்களோட இதயம் அர்த்தமயமானது அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கஸ்தூரிபா நகர் போற வரைக்குமே இந்த பரஸ்பர விசாரிப்போடு சரி வேற எந்த ஒரு உரையாடலுமே அவங்க செய்யவே இல்லை. சவிதாவுடைய கணவர் அவங்களுடைய மைத்துனியை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. உன் அக்காவுக்கு காலே நிக்கல அப்படின்னு சொல்லி சிரிச்சு அவங்கள உள்ள வெல்கம் பண்றாங்க. சௌமியாவும் சவிதாவும் கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. அவங்க கடைசியா எப்போ சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய தாய் இறந்த போது சந்திச்சாங்க. ஆனா அப்போ அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு நெருக்கம் கிடையாது. ஆனா இப்போ ஒரு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு அமையுது. இந்த இரண்டு சகோதரிகளுக்கு இடையில நிறைய இணக்கங்கள் இருந்திருக்குது. எப்படின்னா இவங்க சாப்பிட்ற சாம்பார்ல சுத்தமா காரமே இருக்காதாம். காரம் இல்லாத சாம்பார், ஒரே அளவிலான இனிப்புடன் காஃபியை குடிக்கிறது, அப்புறம் அகலக்கரை போட்ட புடவை அணியிறது. அகலக்கரை அப்படின்னா பெரிய பார்டர் இருக்கக்கூடிய புடவை அணியிறது, விடியற் காலையில் எழுந்து வாக்கிங் போறது, அப்புறம் 2 மணிக்கு எழுந்து தண்ணி குடிக்கிறது. அந்த மாதிரி உடன்பிறப்புகளுக்குள்ளார நிறைய இணக்கங்கள் இருந்துதான். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4:30 மணி அளவில் சவிதாவுனுடைய மூத்த மகனான ராஜு அப்படிங்கிறவரு எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவரு கல்லூரியில ஃபேர்வெல் டே நடக்குது, அதனால அங்க பிரேக்கப் பார்ட்டி நடக்க போகுது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நாங்க போய் கல்லூரியில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா சரி போயிட்டு வாப்பான்னு அனுப்பிடுறாங்க. ஆனா இதுல சௌமியாவுக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. இந்த மாதிரி பசங்களை வெளியே அனுப்பும் போது தவறான பழக்கங்கள் ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. தன்னுடைய அக்கா மகன் மீது இருக்கிற பாசத்துல அடுக்கடுக்கா நிறைய கேள்விகள் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு சவிதா ரொம்ப சிம்பிளா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ அவசியம் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணா எல்லாம் பிச்சுட்டு போயிடும், காலம் மாறுறத நம்மளால தடுத்து நிறுத்தவே முடியாது, அடிப்படாம எந்த குழந்தைகளையும் வளர்க்க முடியாது, குழந்தைகளை பொத்தி பொத்தி வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பதில்கள் சொல்லி சௌமியாவை கொஞ்சம் அடக்குறாங்க. அன்று இரவு இவங்க திரைப்படம் ஒன்று பார்க்குறாங்க, சகோதரிகள் 2 பேரும் சேர்ந்து. சௌமியாவுக்கு சினிமா இலக்கியம் அதிலெல்லாம் கொஞ்சம் கூட ஈடுபாடே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பச்சைத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சவிதா சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய கதைகளையும் கலைகளையும் நம்ம ரசிக்கணும் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. சௌமியா என்னதான் அவங்களுக்கு சினிமா இலக்கியம் இதெல்லாம் ஆர்வம் இல்லைனாலும் அவங்க நிறைய ஆங்கில இதழ்களில் கதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்படி ஒரு இதில் அக்கா கிட்ட காமிக்கிறாங்க. அதுக்கு அக்காவும் சொல்கிறாங்க நவீன ஃபேரி டெய்ல்ஸ் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் சௌமியா மௌனம் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து ஒரு 5 மணி அளவில் 2 பேரும் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகும்போது சேவகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் போடுற ஆள் நிறைய மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. சவிதா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு சில புக்ஸ் வாங்கி அது சௌமியாட்ட கொடுத்து படிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சௌமியா அது எதையுமே கண்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தான் புத்தகங்கள் அவ்வளோவா பிடிக்காது, அதனால அவ்வளோவா அவங்க கண்டுக்கல. அடுத்ததாக அன்னைக்கு மாலை ஒரு லேடிஸ் கிளப்புக்கு போகிறாங்க. லேடிஸ் கிளப்புக்கு சவிதா சௌமியாவை கூட்டிகிட்டு போயிட்டு இதனோட தங்கை ஒரு எழுத்தாளர், நல்லா எழுதுவாங்க, திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லி நிறைய பெருமைகளை எல்லாம் அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அங்க ஒரு மண்ட தலைவி ஒருத்தங்க ஆதரவற்ற ஒரு பையனுக்காக உதவி கேட்டு வராங்க. அதுக்கு சவிதா 10 ரூபாயும் சௌமியா 5 ரூபாயும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வீடு திரும்பும் போது சவிதா அந்த பையனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, இவ்வளோ பாவம்ல அந்த பையன் அப்படிங்கிற மாதிரியும். ஆனா அதுக்கு சௌமியா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்களோட வறுமை நீங்க போறது கிடையாது, ஏன்னா நம்மளே வறுமையில தான் இருக்கோம்.
இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரே சத்தம், ஹால்லலாம் ஃபுல்லாக சத்தமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே அண்ணனும் தங்கையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது ராஜுவும் அவங்களோட தங்கைகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மேலே கபர்ட்லேருந்து ஒரு கிளாஸ் ஜாடி ஒன்று கீழே விழுது. இதை பார்த்துட்டு சவிதா ஓடி போயிட்டு அந்த கிளாஸ் ஜாடியை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அந்த பிள்ளைங்களை திட்டுறாங்க. இது எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு கொடுத்தது, பரிசாக கொடுத்தது, நாங்கள் பொக்கிஷம் மாதிரி நான் வச்சுருக்கேன். உடஞ்சா என்ன ஆகும், என் மனசே உடஞ்ச மாதிரி இருக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன இவ்வளோ அஜாக்கிரதை அப்படின்னு நிறைய திட்டுறாங்க. சௌமியா பார்த்து கேட்குறாங்க, அம்மா அப்பா இந்த மாதிரி உனக்கும் கொடுத்தாங்க, நீ வச்சிருக்கியா அப்படின்னு. அது சௌமியா சொல்கிறாங்க, வச்சுருந்தேன், ஆனால் என் மேல் ஃப்ளாட்டில் இருக்கிற பொண்ணு கேட்டா அழகாக இருக்குன்னு, அதனால அவள் மேரேஜ்க்கு கிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு சௌமியா கேட்குறாங்க, சவிதா கேட்குறாங்க, அம்மா அப்பா நினைவா இது ஒன்று தானே இருக்குது அப்படின்னு. அதுக்கு சௌமியா சொல்கிறாங்க, அம்மா அப்பாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நினைவு சின்னங்கள் கூட தேவையா அப்படின்னு. இதே மாதிரி 2 மாதங்கள் போது நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்களுக்குள்ளார நிறைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வருது. ஆனால் நிறைய தடவை இவங்க இணக்கமாகவே தான் வாழ்ந்துட்டு வராங்க. 2 மாதங்கள் போது இப்போ பம்பாய்க்கு சௌமியா அவர்கள் கிளம்பணும். கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு பசங்க கிட்டலாம் நல்லா பேசிட்டு சிரித்து நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஆண்டுக்கு ஒரு தடவையாவது நம்ம ஒருவரை சந்திச்சுக்கணும், இதுக்கப்புறமாவது நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது எப்போவுமே சாமி கும்பிட்ற ஒரு பழக்கம் அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் எப்போவுமே இறைவனை நம்பினா எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறது இறைவனாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகும்போது சாமி அறைக்கு அதாவது பூஜை அறைக்கு போயிட்டு சாமி கும்பிடணும்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போ தான் சவிதா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் பூஜை அறையே இல்லை அப்படின்னு. இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. சாமி கும்பிடாத அளவுக்கு, தெய்வ பக்தி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா அப்பா இப்படியே நம்மளை வளர்த்துனாங்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி ஆயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. இவங்க இத்தனை நாள் நல்லா இருந்தாலும் கிளம்பும் போது இந்த ஒரு சின்ன ஒரு சண்டே கிடையாது, இந்த ஒரு இப்படி அம்மா அப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்